ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. அச்சம் தவிர். பகவத்கீதை கூறுகிறது, ஆன்மீக வளர்ச்சி அடைய விரும்பும் ஒருவன் முதலில் அச்சத்தை விட வேண்டும். அபயம் சத்வ சம்ஷீதி. பகவத்கீதை 16.1. பௌதிக ஈடுபாட்டினாலேயே அச்சம் உண்டாகிறது. இதனை ஸ்ரீமத் பாகவதமும் 11ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் 37வது பதத்தில் குறிப்பிடுகின்றது. பயம் திவிதீயாபினிவேஷதஸ்யாத். உடலியற் கருத்துடைய வாழ்க்கையே அச்சத்தினை உருவாக்குகின்றது. ஒருவன் தன்னை இழந்த ஜடவுடல் என்று நினைக்கும் வரை அவனுக்கு அச்சம் என்பது இருக்கும். இந்த ஜட கருத்திலிருந்து ஒருவன் வெளிவரும் பொழுது அவன் பிரம்மபூத அல்லது தன்னுணர்வு பெற்றவனாகிறான். உடனடியாக அவன் அச்சமற்றவனாகிறான். பிரம்மபூத பிரசன்னாத்மா. பகவத்கீதை 18.54. அச்சமுடையோன் ஆனந்தம் அடைவதில்லை. பக்தர்கள் அச்சமில்லாதவர்கள். அவர்கள் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் பகவானின் தாமரை திருவடிகளுக்கு தொடர்ந்து பக்தி தொண்டு செய்வதே இதற்கு காரணமாகும். கிருஷ்ணர் மீது முழு நம்பிக்கை கொண்டு கிருஷ்ணருக்கு எப்போதும் இடைவிடாமல் பக்தி தொண்டு செய்து கொண்டிருப்பவர்கள் பக்தர்கள். ஆகையால் அவர்களுக்கு பயமே இல்லை. இது மேலும் கூறப்படுகிறது, ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகத பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கர்ஷ்ய ஜாயதே. ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் பதம் 20. பகவத் பக்தி யோகத்தினை பயிற்சி செய்வதன் மூலம் ஒருவன் அச்சமற்றவனாகவும் ஆனந்தமுடையவனாகவும் ஆகிறான். அவ்வாறு அவன் அச்சமற்றவனாகவும் ஆனந்தமுடையவனாகவும் ஆகவில்லை என்றால் அவனால் கடவுள் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. பகவத் தத்துவ விஞ்ஞானம் முக்த சங்கர்ஷ்ய ஜாயதே. இச்லோகம் இப்பௌதிக உலகின் அச்சத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்றவர்களை பற்றி குறிப்பிடுகிறது. அவ்வாறு விடுதலை பெற்ற நிலையில் ஒருவன் பகவானின் உன்னதமான வடிவினை உண்மையில் உணர்ந்து எப்பொழுதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கிறான். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.